நம்ம தாத்தா கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, குழந்தை இல்லாதவர்கள் அவங்க இவர்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு நம்பி வேண்டிக்கிட்டு வந்தா அந்த இது கண்டிப்பா ஒரு தாத்தா கொடுப்பாரு. இந்த சித்தரை வழிபாட்டு முறையில நல்ல மேன்மையானவர். இதை கும்பிட நம்ம அமோகமா வாழ்வு பெறுவோன்றத சர்வ நிச்சயமா உண்மை. விளக்கு குளிர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நான் திருப்பியும் அந்த விளக்கு கொளுத்தலான்னு போகும்போது அணைஞ்ச விளக்கு உடனே எரிஞ்சுது. அவர்கிட்ட மறுநாள் அதே மாதிரி இவர்கிட்டயும் தாத்தா கிட்டயும் நடந்தது. இந்த மண்ணுல விதிக்கிறதே அவங்க நினைச்சாதான் நடக்கும். சித்தர்கள் நினைச்சாதான் உங்களை வரவழைப்பார். நான் போறேன் என் குரு பூஜைக்கு சித்தரை பார்க்க போறேன்னா நடந்துடாது. அவர் நினைக்கணும் என் பிள்ளை வரணும், என்ன பார்க்கணும். ஒருத்தர் குடும்பம் அவங்களுக்கு குழந்தை அறிக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு அது குழந்தை நிற்கும். எல்லா வருஷமும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, காலையில பூஜை அட்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க, வந்தோன்னு இப்ப கொடுத்துருவோம். தாத்தாவை நம்பி வந்தோம்னா தாத்தா எல்லாருக்கும் என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து நல்லபடி காட்டுவார். ஓம் குருவாழ்க, ஓம் குருவே துணை, ஓம் குருவே எல்லாம், ஓம் நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எல்லாருக்குமே வணக்கங்க. நம்ம இன்னைக்கு சென்னை ஆலந்தூரில் இருக்க மகான் ஸ்ரீ குழந்தைவேல் சித்தர் அவர்களோட 113வது குரு பூஜை விழாக்கு வந்திருக்கோம். யார் இந்த குழந்தைவேல் சித்தர், அவர் என்னெல்லாம் அதிசயங்கள் நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வீடியோவோட சின்ன ரீகேப் இப்போ பார்க்கலாம். டிசம்பர் 22 ஜீவசமாதி அடைஞ்சார். வருஷம் குரு பூஜை நல்லா விசேஷமாக தான் பண்ணிட்டு வரோம். இந்த வருஷமும் நல்லா விசேஷமாக பண்ணுவோம். தாத்தா குழந்தைவேல் சுவாமிகள் சிதம்பர பெரிய சுவாமிகளுடைய முதல் சீடர். வேளச்சேரி சிதம்பர பெரிய சுவாமிகளுடைய முதன்மை சீடர். தாத்தாவுக்கு சன்னியாசி சுபேதார் சுவாமிகள், இவர் தாத்தாவுடைய முதல் சிஷ்யன். இவரும் கூடிய இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு. சரி, இப்போ ஐயாவோட 113வது குரு பூஜை விழாவையும் இந்த குரு பூஜை விழாவில் கலந்துக்கிட்ட இவரால் பலனடைஞ்சவங்க இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்க்கலாம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. இதுக்கு 113வது வருஷம். தாத்தா பேர் ஞானவேல் சித்தர், குழந்தைவேல் ஞானவேல் சித்தர். இவர் வேளச்சேரியில சிதம்பரம் சுவாமிகள் ஒரு சித்தர் இருக்காரு. அவரோட சிஷியர் தான் சித்தர் குழந்தைவேல் ஞானவேல் சித்தர். 113 வருஷம் இங்க ஒரு ஜீவசமாதி இருக்குன்னு நிறைய இந்த ஆலந்தூர் வாழ்ற மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஒரு சில வருஷங்களா தான் கொஞ்சம் தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, குழந்தை இல்லாதவர்கள் அவங்க இவர்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு நம்பி வேண்டிக்கிட்டு வந்தா அந்த இது கண்டிப்பா ஒரு தாத்தா கொடுப்பாரு. இது ஒண்ணு. எனக்கு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, இவரோட சித்தர் சன்னியாசி சுபேதர் அங்க பக்கத்துல இருக்காரு. அவரோட ஜீவசமாதி தான் அது. நான் ஒரு நாள் விளக்கு ஏத்தி வச்சுட்டு இருந்தேன். விளக்கு குளிர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நான் திருப்பியும் அந்த விளக்கு கொளுத்தலான்னு போகும்போது அணைஞ்ச விளக்கு உடனே எரிஞ்சுது. அவர்கிட்ட மறுநாள் அதே மாதிரி இவர்கிட்டயும் தாத்தா கிட்டயும் நடந்தது. தாத்தாவை நம்பி வந்தோம்னா தாத்தா எல்லாருக்கும் என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து நல்லபடி காட்டுவார். 113 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஆலந்தூர், அதான் சொல்றேன், இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இன்னைக்குதான் குரு பூஜை, எல்லாரும் சிறப்பா வழிபடுங்க, ரொம்ப நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. பத்தி சொல்றதுக்கு என்ன அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. நாங்க ஃபுல்லா சித்தர்கள் லைன்ல தான் இருக்கேன். சித்தர்களுடைய ஜீவசமாதி தர்சனம், வாழும் சித்தர்களை பாக்குறது, குரு பூஜையில ஒண்ணு விடமாட்டேன்னு பண்ணிடுவேன். நிறைய மகிமை உள்ளவர்கள் சித்தர்கள். அதை அனுபவிச்சாதான் புரியும் அவங்களுக்கு. சொல்றதுல இல்ல, வார்த்தையில எல்லாம் சொல்ல முடியாது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கே உங்களுக்கு தெரியும், நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இங்க வந்துட்டு போறதே பெரிய விஷயம். நீங்க இங்க இந்த மண்ணுல விதிக்கிறதே அவங்க நினைச்சாதான் நடக்கும். சித்தர்கள் நினைச்சாதான் உங்களை வரவழைப்பார். நான் போறேன் என் குரு பூஜைக்கு சித்தரை பார்க்க போறேன்னா நடந்துடாது. அவர் நினைக்கணும் என் பிள்ளை வரணும், என்ன பார்க்கணும் அப்படின்னு. அதனால சித்தர்களுடைய தரிசனம் இறைவன் 2வது தான். சித்தர்கள்
இறைவன்ட்டானே அவங்க வந்து சித்தர்கள் தான் சொல்லுவாங்க, என் குழந்தைகள் வந்திருக்காங்க அவங்கள கவனிப்பான்னு இவங்க சொன்னாதான் அவங்களே கேட்பாங்க. அது மாதிரி சித்தர்கள் வந்து இறைவனை வந்து தனக்குள்ளேயே இது பண்ணி வச்சவங்க சித்தர்கள். இங்க நிறைய தெரியும், திருவண்ணாமலை சுற்றியுள்ள சித்தர்கள் எல்லாருமே வந்து இறைவனை தனக்குள்ள அடக்கணும் தான். அதனால இவங்க தான் நமக்கு ரங்கமன் பண்ணணும். சித்தர்களுடைய தரிசனம் மிக 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 புனிதமான ஒரு அற்புதமான ஒரு இது. அனுபவிச்சு பாருங்க, உங்களுக்கும் தெரியும். நிறைய சித்தர்கள் குரு பூஜைக்கு போங்க, ஜீவசமாதி தரிசனம் நிறைய பண்ணுங்க. கோவிலை விட ஜீவசமாதி தரிசனம் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த கோயில் எடுத்தாலும் அங்க ஒரு சித்தர்கள் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. நிறைய சித்தர்களுடைய பாதங்கள் பட்ட இடம் தான் கோவில்கள். அதனால கோவிலுக்கு இறைவனை பார்க்க மட்டும் போறது இல்ல, நிறைய இந்த மாதிரி சித்தர்களுடைய பாதங்கள் பட்டு அதை அந்த இடத்துல நம்ம போறது பெரிய விஷயம். வணக்கம், என் பேர் சுகுமாரன். நாங்கள் இந்த ஆலந்தூர்ல இருக்கோம். குழந்தைவேல் சுவாமி அவர்களின் 113வது வருஷம் குரு பூஜை விழா. குழந்தைவேல் சுவாமிகள் மற்றும் சன்னியாசி சுபதர் சுவாமிகள் 2 பேரும் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இன்னையோட 113வது வருஷம் குரு பூஜை கொண்டாடுறோம். பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நல்ல அளவில் பெரிய அளவில் அன்னதானமும் நடந்துன்னு இருக்கு. கோவில் இதுக்கப்புறம் தான் வளர்ச்சி அடைகிறதுக்கு அரும்பாடுபடுறோம். சிறிய சிறிய பசங்க எல்லாரும் நாங்களாம் கலந்து வந்து கோவிலை கூடி சீட்டில் கட்டி முடிச்சிருவோம். அதுக்கு நிவாரணம்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி இந்த கோவிலில் இன்னும் விசேஷமா சுவாமி அவர்களின் பெரிய பெரிய அருள் புரிஞ்சுருக்கிறாரு. வரவங்களுக்கு நோய் தீர்க்கிறாரு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்குறாரு. இந்த கலசத்தோட இன்னையோட 15வது பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. 14 பேருக்கு கிடைச்சிருச்சு. அந்த கலசத்தை அங்கே இன்னைக்கு இந்த வாட்டியும் ஒருத்தருக்கு கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் ஒருத்தருக்கு கொடுப்போம். இந்த வருஷத்தோட சேர்த்து 15வது வருஷம். இன்னும் நாங்கள் ரொம்ப விசேஷமா பண்ணிட்டு இருக்கோம். சிறு சிறு பசங்க எல்லாருமே எங்களுக்கு கூட, நம்ம தெரு பசங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஒத்துழைப்பு தராங்க. பொதுமக்கள் நிறைய பேர் ஒத்துழைப்பு தராங்க. அன்னதானத்துக்கு பெரிய அளவு உதவி செய்யறாங்க. தாத்தா என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்றதுக்கு. அந்த கலசம் வந்து ஒருத்தர் கொடுப்போம், அவங்களுக்கு குழந்தை அணிக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு அது குழந்தை நிற்கும். எல்லா வருஷமும் குழந்தை இல்லாதவங்க கொடுக்கும். இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, காலையில் பூஜை அட்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க, வந்தாலும் இப்போ கொடுத்துருவோம்.